பொதுவாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஒரு பொருள் என்றால் உருளைக்கிழங்கைத்தான் சொல்லுவோம். சந்தைக்கு சென்றாலும் முதலில் உருளைக்கிழங்கை தான் வாங்கி வருவோம். ஆனால் நாம் செய்யும் தவறு என்னவென்றால் உருளைக்கிழங்கு தோலை நீக்குவதுதான். உருளைக்கிழங்கு தோலின் சத்துக்கள் தெரிந்தால் இனிமேல் தோலை மட்டும்தான் சமைப்பீர்கள். உருளைக்கிழங்கு தோலின் நன்மைகள் பற்றி இப்போது பார்க்கலாம். இதில் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. அவை உடல் நலத்தை மேம்படுத்த உதவுகின்றன. உருளைக்கிழங்கு தோலில் இருக்கும் நார்ச்சத்து இரத்தத்தில் கொழுப்பின் அளவை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. இதில் இருக்கும் பொட்டாசியம் இதயத்திற்கு பயனுள்ளதாக இருந்து மாரடைப்பு அபாயத்தை குறைக்க உதவுகிறது. உருளைக்கிழங்கு தோலில் உள்ள பைட்டோ கெமிக்கல்கள் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படுகின்றன. அதில் குளோரோஜெனிக் அமிலங்களும் உள்ளதால் உடலை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது. உருளைக்கிழங்கு தோலின் சாற்றை முகத்தில் தடவுவதன் மூலம் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகளை நீக்கி முகத்திற்கு பொலிவு மற்றும் இளமை தோற்றம் தர முடியும். இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகை ஏற்படுவதற்கு இடமளிக்காது. இது இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். உருளைக்கிழங்கு தோலில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் தாமிரம் நிறைந்துள்ளன. தோலுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடுவதால் எலும்புகள் உறுதியாகும். வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோய்களை தடுக்கும். உருளைக்கிழங்கு ஒரு நல்ல கார்போஹைட்ரேட் மூலமாக இருக்கிறது. அதில் முக்கியமாக ஸ்டார்ச் உள்ளது. நார்ச்சத்து. உருளைக்கிழங்கில் குறைந்த அளவில் நார்ச்சத்து உள்ளது. இது ஜீரணத்திற்கு உதவுகிறது. வைட்டமின் சி. இது தோலில் அதிக அளவில் உள்ளது. மேலும் உடலின் பலவீனம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. பொட்டாசியம். இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் உடலில் நீரிழிவை கட்டுப்படுத்தும் பண்புகளை கொண்டது. போலேட். உருளைக்கிழங்கு போலேட் எனப்படும் விட்டமின் B9 நல்ல மூலமாக இருப்பதால் அது உடலில் உயிரணுக்கள் உற்பத்தி மற்றும் பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மெக்னீசியம். இது தசைகளின் பணியில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. எனவே உருளைக்கிழங்கை வாய்வு என்று ஒதுக்காமல் தாராளமாக சமைத்து சாப்பிடுங்கள். தோலுடன் சமைத்து சாப்பிடும் பொழுது எந்த வாயுக்களும் உடம்பில் வராது. வாரத்தில் 2 நாட்களாவது பெரியவர்கள் உருளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும்.